தவா சாண்ட்விச் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் போல். எண்ணெய் காஞ்சதும் எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன பூண்டு, செவந்ததும் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கினதும் நமக்கு என்ன காயோ அது தேவையானது போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் தான் போட்டிருக்கேன். பீன்ஸ் இல்லைன்னா கோஸ் அது கூட போடலாம். மிளகாத்தூள், சிட்டிக்க கரம் மசாலா இதை நல்லா வதக்கிக்கிட்டு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். அதாவது வேக வச்சு மசிச்சு வச்சேன். இதை நல்லா கலரிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். இது கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு கிறிஸ்புக்காக. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், தூள் உப்பு. ஏன்னா அந்த மசாலாவில் உப்பு நாம் போட்டிருக்கோம். இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இந்த மாவில் போட்டு பிசைஞ்சு போனலாம். புளிப்புக்காக கொஞ்சம் லெமன், கொஞ்சம் தளம் வர கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி லைட்டாக தளம் பிசைஞ்சிக்கிட்டு வெங்காயம் பச்சையாக அது கருவேப்பிலை கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். புதினா தழை கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சாச்சு. தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் இப்படி பெரிய அளவில் எடுத்து அடை மாதிரி கட்டிக்கலாம். ஒரு இடமா வரை சுற்றி விட்டால் எல்லாம் மேல் பக்கம் நல்லா வெந்ததும் இதை என்ன செய்யணும், நாம் இதை 4 கட் பண்ணணும். இந்த செவந்திருக்கும், அது திருப்பி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. சில்வர் பிளேட்டில் மாற்றிக்கலாம். தவா சாண்ட்விச் ரெடி.